சபாஸ். பொன்ராஜ் அப்துல் கலாம்கிட்ட நெருங்கிய பிஏவாக இருந்த நபர். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஏபிஜே அப்துல் கலாம் விஞ்ஞான பயிற்சிக்கூடம் 2020 என்று எய்ம் தொடங்கிய ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 2 பேரும் அப்துல் கலாமுக்கு தெரியும். ஹிந்து பத்திரிகை விஜயகுமார் சார் ஜெயபாண்டியை பற்றி பெரியதாக சொன்னால், ஜெயபாண்டியை எழுதியது ஹிந்து பத்திரிகை விஜயகுமார். அவர் நடுவராக உட்கார்ந்தாலும் கூட அது சந்தேகப்படக்கூடியதாக இருக்கும் மற்ற ரிப்போர்ட்டர்களுக்கு. என்னை எழுதிய ரிப்போர்ட்டர்கள் அனைவரும் என்னை சார்ந்து பேசுகிறது கூட வாய்ப்பு இருக்கலாம். அதனால் உமாபதி அவர்கள் ஈரானுடைய நிகழ்வுகளை பற்றி பேசிக்கொண்டிருப்பதெல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். அதே மாதிரி ஹிந்து பத்திரிகையில் பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் ஜெயபாண்டின்னு அடித்தால் என்னுடைய வீடியோ வரும். அதை விஜயகுமார் சார் ஆப்ரேட் பண்ணுறாரு. அதில் உங்களுடைய ஃபோட்டோ இதெல்லாம் பார்த்தேன். அதுபோக இந்த வைரல் ஆகக்கூடியதை நான் தருமபுரியில் இருக்கும்போதே நான் சொல்லிட்டேன். என்ன ஜெயபாண்டி, உன்னுடைய வீடியோ ஒரு 10 பேர் கூட பார்க்கல, ஒரு 100 பேர் கூட பார்க்கல அப்படின்ட்டு என்னுடைய மாணவர்கள் சார்ந்தவர்கள் மற்றவர்கள் கேட்பார்கள். என்ன இவர் விஞ்ஞானின்றீங்க, யூடியூப்பில் அவருடைய வீடியோவை அதிக பேர் பார்க்கவே இல்லையே. அப்போ அந்த நேரத்தில் சென்னையிலேயே எங்கேயோ ஒரு நபர், ஒரு குட்டியாக ஒரு பெண்ணை ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி திட்டான் ஒரு ஆம்பளை. அவனை அந்த குட்டியான அந்த பெண் மானங்கடா பேசுனதை பல மில்லியன் டாலர் பார்த்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு வையிறதை கூட பல மில்லியன் டாலர் பார்க்குறாங்க என்றால், தமிழ்நாடு முழுவதும் உள்ள கலெக்டருக்கு பூரா வாட்ஸ்அப்பில் அனுப்பினேன். மதுரை கலெக்டரை அரை நிர்வாணமாக ஆபாசமாக வீடியோவை பதிவு செய்து யூடியூப்பில் பதிவு செய்து அந்த வீடியோ லிங்கை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கலெக்டருக்கு நான் அனுப்பும்போது அது ஏன் வைரலாகவில்லை? அப்போ வைரலாகும் என்றால் அவர்களை சார்ந்து இருந்தால் மட்டும் வைரலாக்க முடியும். அதுதான் நான் அதுக்குள்ள விளக்கம் சொன்னேன். இவிஎம் மிஷின் போட்டி நேரடி ஒளிபரப்பில் அதுக்கு வேண்டிய பதிலெலாம் கிடைக்கும் என்று ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு என்னுடைய மாணவர்களை சார்ந்த அந்த மாணவர்களுக்கு நான் பதில் சொன்னேன். இப்போ எப்படி வைரல் ஆகுது அப்படின்ற விஷயத்தை இப்போ உமாபதி அவர்கள் சொன்னார்கள். அதை நான் வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோவில் பிஓ ஜெயபாண்டின்னு அடிக்கும்போது அடித்து தேடி பாருங்கண்டு ஒரு ஹிந்து பத்திரிகை ரிப்போர்ட்டர் விஜயகுமார் இதை ஜெயபாண்டின்னு தமிழில் தேடுங்கள்லாம் போட்டார். அப்போ இந்த உண்மையான செய்தி, உண்மையான சயின்டிஸ்ட்டு ஏன் வெளிப்படவில்லை? அதற்குத்தான் இந்த உலகம் பார்க்கக்கூடிய வகையில் ஒரு வீடியோ இல்லை, 10 நிமிஷம் வீடியோ. அதாவது எப்படி கேட்கணும்னா, உமாபதி அவர்கள் நடுவராக இருக்கட்டும், ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு பேசட்டுமா அல்லது பொன்ராஜ் பேசட்டுமான்னு ஒரு காசு சுண்டி விடுங்க. உமா மகேஸ்வரன் அவர் சுண்டி விட்ட உடனே என் பேரில் வந்துச்சுன்னா 1 நம்பர்னா எனக்கு வருதா பேச்சு தொடங்குவதற்கு, ஜெயபாண்டி நம்பர் 1 தொடங்குங்க அப்படின்னு சொல்லும்போது நான் இவிஎம் மிஷினை பற்றி பேசுவேன். பேசி முடிச்சுட்டு நான் நிப்பாட்டினோடனே நம்பர் 2 பொன்ராஜ் சார் அதற்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொல்லுவார். அவர் சொல்லி முடித்த உடனே அதுக்கு
ஆன அறிவியல் கருத்துப்படி, பொருள் விளக்கத்துப்படி, அதாவது அந்த இவிஎம்எஸ் மிஷினுடைய சிஸ்டமும் அடிப்படையில் இருக்கணும், கருத்துக்களும் அதை சார்ந்தே இருக்கணும். அந்த மாதிரி உலகத்தில் எவனும் வீடியோ பதிவு பண்ணி யூடியூப்பில் போடலைன்றதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். என்னுடைய மாணவர் சொன்னார்கள், நீங்கள் 1 ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்து 2 அவர் ஆரம்பித்து முடிப்பார், அடுத்து ஜெயபாண்டி உமாபதி சொல்லுவார் 3ஆம் நம்பர் அப்படின்னு சொல்லுவார். 3ஆம் நம்பரில் நான் என்ன கருத்து சொல்கிறேன். நான் அதை சொல்லி முடிஞ்சோடனே திருப்பி மகேஸ்வரர் பொன்ராஜை பார்த்து 4 அப்படின்னு ஒரு சின்ன எழுத்து மூலமாக அவர் காமிப்பார். நீங்கள் தொடங்க பொன்ராஜ் அப்படின்வார். அப்போ அவர் பேசி முடித்தோடனே அடுத்து 5 ஜெயபாண்டியன் நீங்கள் பேசுங்க அப்படின்ட்டு நம்பரை காமிச்சு பேசும்போது இந்தந்த நம்பரில் இவர் இந்த கருத்து சொன்னார், அதற்கு ஆப்புநட்டாக ஜெயபாண்டி இந்த கருத்தை சொன்னார். இந்த மாதிரி ஒரு நடுவரை அமைத்து இப்படி ஒரு வீடியோவை உலகத்தில் யாரும் போட்டது கிடையாது. இது சினிமா திரையுலகத்தில் மட்டும்தான் 1 டேக் 2வது டேக் அப்படின்னு இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் இப்படி சொல்லி இது பண்ணுவாங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உலக சயின்டிஸ்டுகள் பார்ப்பதற்கும் அவர்கள் இதை வியப்பாக பார்த்து அவங்கவுங்க சொல்லக்கூடிய பொருள் விளக்கமும் அறிவியல் விளக்கமும் இந்த இவிஎம் மிஷின் செயல்பாடு விளக்கத்தையும் 3 ஒப்பிட்டு பார்த்து யார் சரியான முறையில் பேசுகிறார், யார் அந்த சிஸ்டத்திலிருந்து விலகி பேசுகிறார் அப்படி என்பது தெரிய வரும். அப்போ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அனைத்து ரிப்போர்ட்டர்களும் 2019 தேர்தல் அனுசில் இவிஎம் மிஷின் குற்றத்தை நிரூபிக்க போனீங்க. ஆனால் அங்கே என்ன சொல்லிட்டீங்க, விவிபிஐடி இவிஎம் மிஷினை வரவேற்றுட்டு வந்துட்டீங்க. ஆனால் நான் என்ன சொன்னேன், ஐயா இவிஎம் மிஷின் போட்டிக்கு குற்றத்தை நிரூபிக்க வரல, விவிபிஐடி இவிஎம் மிஷின்லேயும் குற்றம் செய்ய முடியும், அதை நிரூபிக்க நான் வர்றேன் அப்படின்னு நான் ஜெயபாண்டி லெட்டர் எழுதினேன். தேர்தல் அதிகாரிக்கு, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எல்லாருக்குமே 3 முறை எழுதி அனுப்பிச்சிருக்கேன். ஆகையால் உலக வரலாற்றில் பொன்ராஜ் இவிஎம் மிஷினை பற்றி பேசுவதும் நாம் பேசுவதும், ஏற்கனவே பொன்ராஜ் என்னென்னலாம் பேசியிருக்கிறாரு, ஜெயபாண்டி என்னென்னலாம் ஏற்கனவே பேசியிருக்கார், இதை குறித்து ஒரு டாப்பிக்கு. இப்போ மெயின் டாபிக், இந்த இவிஎம் மிஷினில் எந்த விதமான சாஃப்ட்வேர்களும் பயன்படுத்தாமல், இந்த இவிஎம் மிஷின் ஓப்பனும் பண்ணாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் உலக விஞ்ஞானிகளை சவால் விட சொல்லுங்கள், நான் இந்த மிஷினை எந்த விதமான சாஃப்ட்வேர் இல்லாமல் இந்த மிஷினை நான் கண்ட்ரோல் செய்ய முடியும்னு சொல்லும்போது, எந்த படித்த விஞ்ஞானி, அங்கீகாரமான விஞ்ஞானிகள் ஜெயபாண்டி மாதிரி சொல்லக்கூடியவர்கள் அப்படி இருந்தால் இந்த மாதிரி இருவரையும் உட்கார வைத்து பேச வையுங்கள். அப்படி எந்த ஒரு விஞ்ஞானி முன்வரவில்லை என்றால் பொன்ராஜையும் ஜெயபாண்டியும் உமாபதி நடுவராக இருந்து எழுதிய ரிப்போர்ட்டர் அனைவரும் நான் எந்த அளவுக்கு அறிவியல் அடிப்படையிலும், அறிவியலுடைய பொருள் அடிப்படையிலும், அறிவியலுடைய இயக்கத்தின் அடிப்படையிலும் இயங்கி கொண்டிருப்பதை எந்த மாதிரி விளக்குகிறான் ஜெயபாண்டி, அறிவியலில் படித்து தேர்ச்சி பெற்று பொன்ராஜ் எப்படி விளக்குகிறார், பொருளை பற்றி எப்படி புரிந்து மற்றவர்களுக்கு புரிதலை ஏற்படுத்துகிறார் என்கிற விஷயத்தை ஒரு திராசில் 2 தட்டு மாதிரி வைத்து உலகத்திலே முதல் முறையாக உமாபதி அவர்களே நீங்கள் நடுவராக இருந்து இந்த வீடியோவை வெளியிட்டோம் என்றால் எந்த சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதியும் இந்த இவிஎம் மிஷின் குற்றத்தை பற்றி வாதாட வேண்டிய அவசியமில்லை. இந்த வீடியோவே ஆதாரமாக ஆகிவிடும். இவிஎம் மிஷினை தடை செய்து விடுவார்கள். கையில் குச்சி ஓட்டு போடும் முறை வந்துவிடும், பழைய முறை. நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன், டைம் இல்லை. இந்த டேக்கு ஹிந்து ரிப்போர்ட்டர் விஜயகுமார் சாருக்காக போடுறேன், உமாபதிக்காகவும்.